அறிஞர் அண்ணா அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்போ அவர் பின்னாடி நின்னதும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்போ அவர் பின்னாடி நின்னதும் வெறும் இளைஞர்கள் தான். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் ஆட்சியை பிடித்து வரலாறு அமைப்போம் என்று த.வெ.க. தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். கட்சியின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் பேசிய தலைவர் விஜய், அரசியல் என்றாலே வேற லெவல் தானே, யார் எங்கு எதிர்ப்பார்கள், யார் யாரை ஆதரிப்பார்கள் என்று கணிக்க முடியாது. அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை. மக்களுக்கு மிகவும் பிடித்தவன் அரசியலுக்கு வந்தால் சிலருக்கு எரிச்சல் வரும். அரசியல் கட்சிக்கு பலமே அரசியல் கட்சியின் கட்டமைப்புதான். ஆலமரம் போல் வளர வேண்டுமென்றால் வேர்கள் விழுந்து வலிமையாக வளர வேண்டும். அதனால்தான் நமது கட்சியின் இளைஞர்களை தற்போது மாவட்ட நிர்வாகிகளை நியமித்து வருகிறோம். அறிஞர் அண்ணா மற்றும் புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பித்த போது அவர்கள் பின்னால் நின்றவர்கள் இளைஞர்கள்தான். அந்த இளைஞர்களால் தான் 1967 மற்றும் 1977 ஆண்டுகளில் மிகப்பெரிய வெற்றி பெற்று வரலாறு படைத்தது. அதேபோல் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் எமது கட்சி வரலாறு படைக்கும். நம் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் சாதாரண குடும்பத்தில் இருந்து வந்தவர்கள் என கூறுகிறார்கள். ஏன் சாதாரண குடும்பத்தில் இருந்த அரசியலுக்கு வரக்கூடாதா? சாதாரண குடும்பத்தில் இருந்து வந்தவர்கள்தான் இதுவரை பெரிதாக சாதித்தார்கள். நம்முடைய கட்சி ஒன்றும் பண்ணையார்களுக்கான கட்சி கிடையாது. முன்பெல்லாம் பண்ணையார்கள்தான் பதவியில் இருப்பார்கள். இப்போது கொஞ்சம் மாறிவிட்டது. பதவியில் இருப்பவர்கள் பண்ணையார்களாக மாறிவிட்டார்கள் என்று அதிரடியாக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார்.